லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா ஆர் ராகவன் நமக்கு எவ்வளோ என்டர்டைன் பண்ணாரோ அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃபாக நடித்த சௌந்தர்யா அவர்கள். ஸோ குறிப்பாக அந்த ஸ்மைல் பற்றி படம் முடிஞ்சு எல்லாருமே அவங்கள்ட்ட பேசின ஒரு விஷயம். ப்ளீஸ் பேச வாங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் என்னோடய சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. என்னோட இந்த 8 வருஷ பயணத்தில் இந்த சக்ஸஸ் வந்து ஐ ரியலி ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் அது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஐ ஷுட் டெல் அபி. ஏன்னா நான் ஆடிஷன் 2-3 இதில் வரப்போ அபி தான் ஃபஸ்ட் என்னை பார்த்து ஓகே பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபி. பிகாஸ் எத்தனையோ ஓட்டங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்காகவும் ஒரு ரைட்டப் எழுதி அது ஃபுல்லாக எனக்கும் ஒரு கேரக்டராக அது மக்கள் மனசில் போய் நிற்கிற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எங்கே போனாலும் சிரிப்பழகி பல்லழகின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப அது ஐ ஃபீல் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ திங்க் இது என்றைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் 2-3 இடங்கள் நான் நடித்த படங்கள் சக்ஸஸ் ஆகும் பொழுதும் இந்த இடத்துல இருந்து அதை என்ஜாய் பண்ணதில்லை. ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் என்ஜாயிங் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். இது ஒரு ஆரம்பமாக நான் பார்க்குறேன். இதுக்கு அடுத்து நிச்சயமாக என்னோட பொட்டென்ஷியல் கொடுத்து போவேன்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே இருக்கிற நிறையா ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து நிறைய என்கரேஜ் பண்ணிங்க அண்ட் இன்டர்வியூஸ் அதெல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்ணப்போ ஐம் சாரி, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு யுவராஜ் அண்ட் மகேஷ் அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பிகாஸ் ஒருத்தர் அக்செப்ட் அவங்க பார்த்துட்டு இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிய காஸ்ட்டுக்கு நடுவில் மேபி இன்னும் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக அப்படி போயிருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் ஆஸ் அ ப்ரொடியூசர். பட் இல்லை அவர் இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணி அது அந்த ரோல் எனக்கு கிடைக்கிறப்ப ஐம் ஸ்டில் மோர் ஹாப்பி. அண்ட் எஸ்பெஷலி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம். பிகாஸ் கொஞ்சம் பயமாக இருந்தது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட நடிக்கிறப்போ. தி ரியலி டூக் கேர் ஆஃப் வெல். சம்டைம்ஸ் பதட்டப்படும் போது கூட அவங்க ரொம்ப கூலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் சிம்ரன் மேம் இஸ் த கூலஸ்ட் பர்சன் ஐ எவர் சே. எனக்கு இன்னொரு வாட்டி இவங்கள மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஐ திங்க் இதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுவோம் தெரியாது. திஸ் சக்ஸஸ் அட் ப்ரெசன்ட் இட்ஸ் ட்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த சக்ஸஸ் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட்ன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் போஸ்டர் பார்த்ததுலேருந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்ததுலேருந்தே வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அதுக்கு முக்கியமாக காரணம் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கண்டென்ட் அப்படின்றத தாண்டி அவங்கள நம்ம இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க ரொம்ப நம்மள ஒருத்தவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் முக்கியமாக அவங்களோட காஸ்டியூம்ஸ். ஸோ படத்துடைய காஸ்டியூம் டிசைனர் நவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். சார் யுவராஜ் சார் அண்ட் மகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சசிகுமார் சார், சிம்ரன் மேம், அபி, தேங்க்யூ ஸோ மச். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம். நன்றி. ஷார்ட்டாக முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம ஒவ்வொரு மேடைகளிலுமே பேசும்போது ஒரு படம் என்ன சொல்ல வருது அப்படின்ற கண்டென்ட்டையும் சரி அந்த படத்தோட கதையுமே வந்து அழகாக பாடல் வரிகளில் ரொம்ப நேர்த்தியாக நமக்கு புரிய வச்சிருவாரு. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த வரிகளை நம்ம நுட்பமாக கேட்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி இவர் எழுதின வரிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ரிப்பீட் மோடில் எல்லாருமே வந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு சோல்ஃபுல்லான வரிகளாக இருந்திருக்கு. ஷாண்டுல் அவரோட மியூசிக்கு தன்னோட வரிகள் மூலிமா மேலும் அழகு சேர்த்திருக்காருன்னு சொல்லணும். பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை கொண்டு சேர்த்த மீடியாவுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ரொம்ப உங்களுடைய ஆதரவு தான் பெருசு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து பேரார்வத்தோட கூட்டமாக இப்போ வர்றாங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரிவ்யூவும் தான் காரணம். அதுக்கு பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறோம். சசிகுமார் சார், இந்த வார்த்தையை இப்படி சொல்லலாமான்னு தெரியல, இது உங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் அயோத்தியிலிருந்து உங்களுடைய வெற்றிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த பெரிய வெற்றி படத்தில் நானும் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் விதைச்ச ஒரு சின்ன விதை தான் நானும். நீங்கள் கொடுத்த ஒரு வெற்றி பாடல் தான் என்னை வந்து ஆரம்ப கட்டத்தில் ஓட வச்சது. அதுதான் ஜில்லா விட்டு ஜில்லா. நான் எல்லா மேடையிலையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு பெரிய வெற்றி படத்தில் நான் எல்லா பாடலும் எழுதியிருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கேன், சந்தோஷப்படுறேன். அதுக்கு வந்து மூல காரணமாக இருந்த யுவராஜ் அண்ட் மகேஷ்க்கு என் வாழ்நாள் முழுக்க நன்றியாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய நான் என்னோட பாடல்கள் நிறைய ஜெயிச்சிருக்கு. ஆனால் ஒரு பாடலாசிரியர்னா நான் ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா குட் நைட்டுக்கு அப்புறம் தான் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் சொல்லியே ஆகணும். முதல்ல வந்து லப்பர் பந்து வந்து லாஸ்ட் இயர் எனக்கும் சானையாவுக்கும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது.
அப்போ நான் வந்து சாண்டோலன் ஐயா கிட்ட நான் சொன்னேன், ஐயா $1 மில்லியன் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு படம் அமையணுங்க, அவங்க இது மாதிரி ஒரு பெரிய நம்பரை சம்பாதிக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அது இந்த படத்து மூலியமா நடந்ததுல நாங்கள் பெரிய கௌரவமாக நினைக்கிறோம். அதில் நாங்களும் ஒரு பெரிய பாட்டா இருக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. சிம்ரன் மேம், உங்களுடைய படங்கள்லேயே என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கன்னத்தில் முத்தமிட்டால். அது மாதிரி நீங்க நடிக்கிற படங்கள்ல நானும் ஒரு சின்ன இதா இருக்கிறேங்க இருப்பேன்னா அப்படின்னா பாடல் எழுத வர சமயத்துல நாங்கெல்லாம் நினைச்சு கூட பார்த்ததில்ல. உங்க ஆள் தொட்ட பூபதிலாம் அந்த டைம்ல டிவியில பாக்குறதுக்காக நாங்க 11 மணி 12 மணிக்கெல்லாம் நாங்க முழிச்சிருந்திருக்கோம். ஸோ அந்த படத்துக்கான அந்த பாட்டுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆனதும் நாங்க என்னோட மெமரியில அந்த டைம்ல நினைச்ச அந்த மொமெண்ட்டை நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சசிகுமார் சார், இன்னும் பெரிய வெற்றிகளை நீங்க தொடரணும், இன்னும் நிறைய பேரை நீங்க உருவாக்கணும். $1 மில்லியன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு, எம்ஆர்பியும் செஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல படம் வந்து அந்த படத்தோட விழாவில், அது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சக்ஸஸ் மீட்டாக இருக்கலாம். அப்போ அங்கே படத்தில் ஒர்க் பண்ண கிரியேட்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ இவங்களோட பேர் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, திங்க் மியூசிக் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்திருக்குன்றது அவங்க பேசுறது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ திங்க் மியூசிக்குடைய வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சந்தோஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா. உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொண்டு வந்திருக்கு. ரொம்ப நன்றி அதற்கு. ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யுவராஜ். ஏன்னா $1 மில்லியன் முதல் படத்திலிருந்து ஐ திங்க் இது ஹேட்ரிக். தொடர்ந்து 3 படங்கள் வந்து திங்க் மியூசிக் வந்து கொலாபரேட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே பிளைண்டாக நாங்கள் வச்சுருக்க ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா யுவராஜ் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் பண்ணி அது வந்து பண்ணுறாருன்னா ரொம்ப யோசித்து அதுக்கு அவர் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காரு. ஏன் நான் அவ்வளோ பர்டிகுலராக இன்றைக்கி வந்து இந்த ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இஸ் வெரி பேஷனேட். சும்மா வெறும் நம்பர்ஸ் அப்படின்றதுலாம் வந்து இல்லாமல் அவர் அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்பி கிட்டத்தட்ட ஒரு 6 months to 1 year வந்து ஒவ்வொரு டைரக்டரோடையும் உட்காந்து இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஸ்கிரிப்ட். எது தேவை எது தேவையில்லைன்றதை வந்து முன்னாடியே ப்ராப்பராக ப்ரீ பிளான்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸிக்யூஷன்ற ஒரு விஷயத்துக்கே போகிறாரு. அவர்கிட்ட இருந்து உண்மையாகவே வந்து நிறைய லேர்னிங்ஸ். குட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய முதல் படமாக இருந்தாலும் ஆஸ் அ டீம் திங்க் மியூசிக் வந்து நிறைய லேர்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யுவராஜ். அந்த வகையில் $1 மில்லியன் வந்து நிறைய டெபியூ டேலண்ட்ஸை தான் வந்து ஐ திங்க் ஸோ ஃபார் 5 to 6 டைரக்டர்ஸ் அவர் சைன் பண்ணியிருக்காரு. எல்லாருமே டெபியூ தான். அந்த வகையில் இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய டெபியூ டைரக்டர்ஸை வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து கோல் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிற மகேஷ், எம்ஆர்பி. மகேஷ், நீங்கள் வந்து யுவராஜை வந்து ரொம்ப பிளைண்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. நாங்களாம் ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய சப்போர்ட் இன்றைக்குமே மகேஷ்க்கு யுவராஜுக்கு இருக்கணும். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டோல்டனுடைய முதல் படத்திலிருந்து அகைன் அவருடைய வாகை சூடவா வாய்மொழி ஓகே சாரி இல்லை அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சொல்லிடுறேன். அவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோவில் சந்தோஷ் நாராயணன் ஸ்டூடியோவில் வந்து அவர் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கும்போது முண்டாசப்பட்டியில் வந்து ராசா மகராசான்ற சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்தது. நான் கேட்டேன், இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இது என்ன பண்ணணும் போது அந்த எடிட்டர் சொன்னார், இல்லை இது முண்டாசப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ இவரை ஏன்னா பொதுவாக திங்க் மியூசிக் டெபியூ டைரக்ட் மியூசிக் கம்போசர்ஸை லான்ச் பண்ணுன்றது எப்பவுமே இருக்குன்ற வகையில் சவுண்டோல்டன் எப்படியாச்சும் நம்ம சைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அவர் நம்ம தான் லான்ச் பண்ணணும்னு சைன் பண்ணுறேன். திடீர்னு அவர் அடுத்த வாரம் கால் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு இந்த படம் இல்லை, வேற இன்னொரு ஒரு படம் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டை சொன்னார். சதுரங்க வேட்டையை அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் கனெக்ட் பண்ணி விட்டார். ஸோ ஓகே, அதுவும் வந்து ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் கிட்ட பேசி ப்ரொடியூசர் கிட்ட பேசி அதை வந்து சைன் பண்ணுறோம். அடுத்த வாரம் கால் பண்ணி, இல்லை இந்த படம் ஃபர்ஸ்ட் வராது, ஐ திங்க் வாய்மொழி பேசி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் ஃபர்ஸ்ட் வரும்னாரு. அப்படியா, திருப்பி வாய்மொழி பேசும் ப்ரொடியூசரை மீட் பண்ணி பேசி அதை வந்து லாக் பண்ணி, ஸோ எந்த படம் அவருக்கு ஃபர்ஸ்ட் வரும் தெரியாமல் 3 படத்தை வாங்கி அப்படி ஆரம்பிச்ச ஒரு டிராவல் சவுண்டோல்டன் வந்து அப்போலேருந்து இப்போ வரையும் ரொம்ப க்ளோஸாக வந்து வி ஆர் க்ளோஸ்லி வாக்கிங் வித் சவுண்டோல்டன். திங்க் மியூசிக் வந்து ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து இந்த தருணத்தில் நாங்கள் இந்த சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஹாப்பி ஃபார் யூ சவுண்டோல்டன். இன்னும் நிறைய வெற்றி படங்கள் இந்த மாதிரி டெபியூ டைரக்டர்ஸுக்கும் இந்த மாதிரி ப்ரொடக்ஷனர்ஸ்க்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்குமே தேவை.
மோகன்ராஜன் லிரிசிஸ்ட், அவருடைய முதல் படத்திலிருந்தும் we are traveling. யாதுமாகி நினைக்கிறேன் டெபியூ லிரிசிஸ்டாக லான்ச் ஆகிறது. இப்போ வரைக்கும் அவருடைய ட்ராவல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்ஸ் அவருடைய நடுவுக்கும் இப்போ காலத்திலிருந்து ட்ராவலிங். ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் வந்து ஒரு நாள் வந்து இந்த யூ டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் இதெல்லாம் வந்து அவர் மீட் பண்ணிட்டு பேசிட்டு எனக்கு கால் பண்ணி ஒரு கதை கேட்கணும், சவுண்ட் ரெடி நீங்களும் கேட்குறீங்களான்னு சொல்கிறாரு. அப்படிதான் டைரக்டர் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு. நானும் சால்றனும் கதை கேட்குறோம். கதை கேட்ட உடனே அப்படி ஒரு மகிழ்ச்சி. அபி ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வந்து இதில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கே தெரியும், நானும் சால்றனும் வந்து கேட்டுட்டு அப்படி லிட்டரலி வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்து சொன்னார், சசிகுமார் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அகைன் சசிகுமார் சாருடைய சுப்பிரமணியபுரம்லேருந்து வி ஆர் ஸோ க்ளோஸ்லி ட்ராவலிங். அவருடைய முதல் படம் அது ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2008 திங் மியூசிக்கில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் சுப்பிரமணியபுரம். அந்த கண்கலர் ரெண்டாவது குவாலிட்டியோட தான் முதல்ல நான் எடிட் பண்ணுறேன். அப்போலேருந்து இந்த ட்ராவல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அவர்கிட்ட நான் முதல் தடவை ஆல் திஸ் இயர்ஸ் 17 வருஷம் நினைக்கிறேன் சார், இதான் முதல் தடவை இப்படி ஒரு கதை கேட்டிருக்கேன், நீங்க கதை கேட்குறீங்களான்னு கேட்ட முதல் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான். அவர் கேட்டு உடனே வந்து ஓகேன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், சிம்ரன் மேம், ஐம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ. சின்ஸ் சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து உங்களோட படங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த படத்தில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து இதில் நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. விஜய் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய்க்கு கண்டிப்பாக நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். அவருடைய எனர்ஜி வந்து $1 billion வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் விஜய். ஐ திங்க் எடிட்டர் உங்களுடைய முதல் படத்தில் வந்து ஸோ க்ளோஸ்லி ட்ராவலிங். போதும் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் அண்ட் மீடியா. என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ப்ரோ, நீங்கள் என்ன எல்லாரோடையும் முதல் படத்துலேருந்து ஒர்க் பண்ணுறேன்றீங்க, அது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வெவ்வேறு அவங்கவுங்க கிராஃப்டில் நீங்கள் வேறு லெவலில் இருக்காங்க. பட் எல்லாரோடையும் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து அசோசியேட் பண்ணிருக்கீங்கன்றது வந்து ஒரு முக்கியமான ட்ரிவியாவாக இருக்குது. ஸோ வரலாறு பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக எடிட்டர் பரத் விக்ரமன் அவர்கள். ஏன்னா படத்தில் வந்து எல்லாருமே படம் பார்த்து சொன்னதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இது எமோஷனலாக இருக்கோ அதே மாதிரி என்டர்டெய்னிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த உணர்வு தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான காரணம் பரத் அவர்களுடைய ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு எமோஷனையும் சரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட் பண்ணி ஒரு அழகாக அந்த படைப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. எடிட்டர் பரத் விக்ரமன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் அண்ட் மீடியா. நான் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கில் ஊர்லேருந்து தருமபுரியிலேருந்து அம்மா கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் வேணும்டா, ஒரு 5 மணிக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. சரி ஓகே 6 மணி ஷோக்கு தானே, நான் டிக்கெட் நான் பார்க்குறேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லில் இருக்குடா, எனக்கு ஏதாவது ஒரு ஷோக்கு எடுத்துக்கொடு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை வந்து நான் வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும். நீங்கள் இது ரொம்ப பெருசாக கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள் வித்தவுட் யுவராஜ் அண்ட் மகேஷ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது நாங்கள் ஒரு படம் எடுத்துட்டோம், பட் அது பெருசாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கான எல்லா வேலைகளும் இவங்க தான் பார்த்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அபி, கங்க்ராட்ஸ் அபி. அண்ட் இன்னும் பெரிய இடத்துக்கு போக தேங்க்யூ சசி சார், சிம்ரன் மேம், சான் சார். இது 3வது படம் உங்களோட. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இன்னும் நிறையா பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ அடுத்ததா படத்தோட மிகப்பெரிய ஒரு பில்லர் மியூசிக் மிஸ்டர் ஷான் ரோல்டன் அவர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷான் ரோல்டன் மியூசிக்கல் இருந்தாலே அது பிஸ்னஸாகவும் கண்டென்ட்டாகவும் ரொம்ப நல்ல படம், பயங்கரமாக மக்களால் கிரிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் கலெக்ட் பண்ண போகுது, அக்ளைம்ட் ஆக போகுது அப்படின்றத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி அவரோட லைனப்ன்றது அப்படி தான் இருந்திருக்கு இது வரைக்கும், இதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் சாங்ஸ் மூலியமாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலியமாக சரி, படத்துடைய எமோஷனையும் அது சொல்ல வர கண்டென்ட்டையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதில் ஷான் அவர்களுடைய ஒர்க் ரொம்ப முக்கியமானது. ஸோ மியூசிஷியன் ஷான் ரோல்டன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆண்டுபவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போதான் நம்ம ப்ரெஸ் மீட்டும் போது பேசணும்.
எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் நம்ம ஜெனுவினாக ஆனஸ்டாக ஒரு ரசிக்கிற வகையில் பண்ணிட்டா மீடியா வந்து அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ என்னுடைய முதல் நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை ரொம்ப நல்லா அழகாக ஜனங்க மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது 3வது முறை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். முதல்ல குட் நைட்டுக்கு சொன்னேன், இப்போ அப்புறம் லவ்வருக்கு சொன்னேன், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துல தான் இந்த நன்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய காம்படிஷனோட வந்தோம், நிறையா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது. பட் அதையும் தாண்டி மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு புன்னகையோட இந்த படம் பார்த்துட்டு போகிறது. ஏன்னா வந்து முதல் நாள்லேயே எங்களால் அது உணர முடிஞ்சது. 2வது நாள்லேயே வந்து ரொம்ப படத்தை பற்றி நிறைய பேசினாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் இன்றியமையாது என்றைக்குமே, அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முதல்ல இந்த வாட்டி நான் தேங்க் பண்ண நினைக்கிறது என்னோட அசிஸ்டன்ட் சபரி, எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின் அண்ட் என்னோட என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹிஸ் மெட் எவ்ரி மியூசிஷியன் வாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ். எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியாரிட்டி தான், அதே நேர்த்தியோட தான் நம்ம பண்ணுறோம். பட் சில படங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிரும். எல்லாரும் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவலில் வந்து அது கடைசியாக எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் அவ்வளோ ஒரு லவ்வை வந்து கமெண்ட் பண்ணிச்சு இந்த படம். ஸோ அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராப்புகள் பார்க்காம சோறு தண்ணி இல்லாமல் உழைச்சதுக்கு. நான் இங்கே நின்று பேசுகிறேன், பட் அவங்க இங்கே இல்லை, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யுவராஜ் பிரதர், மகேஷ் பிரதர், உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்களோட அது அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல் படம் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் அதை மவுண்ட் பண்ணி அது ஜெயிச்ச போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதோட ஒரு 3 மடங்கு இன்னைக்கு உணர முடியுது. வெளிநாடுகள்லையும் வந்து இப்படி ஒரு படம் எல்லாருமே பார்த்துட்டு, ஏன்னா அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேர், ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், இப்போ ஆகுமா அப்புறம் ஆகுமான்லாம் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. எல்லா படம் சூப்பராக இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும்தான் காதில் கேட்க முடிஞ்சுது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர். அதாவது இந்த தமிழ் சினிமாங்கிற இந்த மரத்தில் ஒரு புது கிளை ரொம்ப ஸ்ட்ராங்காக முளைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் நிறையா இயக்குநர்களுக்கு, நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியாக அது மாறணும், ஒரு ஈகோ சிஸ்டமாக மாறணுன்றது கேட்டுக்கிறேன். பரத் அவர் பேசணுன்னா மட்டும் எடிட் பண்ண தெரியாது, எல்லாத்தையுமே எடிட் பண்ணிடுவார். பயங்கர ஒரு ரொம்ப கச்சிதமாக விஷயத்தை ரொம்ப அழகாக இது பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட், பயங்கர யூனிக். இப்போ பாருங்க, ரிலீஸ் ஆக போகிற எல்லா படத்துக்கும் அவர் தான் எடிட்டரு. இப்போ இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் எல்லாமே. ஆனால் தான் பரத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து அவரை அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்காக அந்த படத்தை மாற்றுறதுக்காக அவர் பண்ணுற முயற்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சச் அ டேலண்டட் எடிட்டர். இன்னும் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியாக இருக்கணும்னு நான் ஆண்டா நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க நிறைய இப்போ நான் பாட்டிலலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் நாங்கள் நல்லா தெரியறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து கேரக்டரை வந்து, அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, இந்த படத்தில் அவங்களோட ஒர்க் அப்படி இருந்தது. ஒவ்வொருத்தருடைய காஸ்டியூம்ஸும் அவ்வளோ நோட்டபுளாக இருந்தது. பார்க்குற ஆடியன்ஸ் முதற்கொண்டு பேசினாங்க. ஸோ நான் ஒரு உரிமையோட பேர் சொன்னால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்றனால, நீங்கள் அப்படி வரீங்க, ஓகே. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அண்ட் திங்க் மியூசிக் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சந்தோஷ்க்கு. ஏன்னா அவர் சொன்னார், முதல்ல அவர் என்ன சைன் பண்ணதுக்கெல்லாம் சொன்னார். ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நிறையா அந்த கடைசியாக அந்த மாஸ்டர் கொடுக்குற டைமில். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால வந்து நம்மளுக்கு நிறைய சௌகரியங்கள் கிடையாது. டக்குன்னு ஒரு 3 படம் எடுத்து பண்ணுற அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸும் பெருசாக இருக்குது. அது எல்லாமே நானே பண்ணுவேன் அந்த டைமில். ஸோ அப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து எந்த விதத்துலையும் நம்ம பேர் நல்லா தெரியணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாடினது ஒரு பாட்டுக்கு வந்து அவங்க சத்யம் தேட்டரில் போட்டாங்க. அப்படிதான் என்னோட முகமே முதல்ல தெரிஞ்சது எல்லாருக்குமே. ஸோ அதில் வந்து நான் சந்தோஷ்க்கு தான் முதல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோட முகம் வந்து ஒரு 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவர் பின்னாடி அவ்வளோ பெரிய டீம் இருக்குது. திங்க் மியூசிக் இப்போ ஒரு படம் வந்தால் ஒரு ஆடியோ லேபிளுக்கு எவ்வளோ பெரிய ரோல் இருக்குது இதில் அப்படின்றது வந்து இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்க் மியூசிக் இந்த படத்துக்கு சைன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு பெரிய அவென்யூஸ் ஓப்பன் அப் ஆச்சு. அது அவ்வளோ பெரிய கிரெடிபிலிட்டி கொடுக்குது, ஒரு கௌரவத்தை கொடுக்குது ஒரு படத்துக்கு. ஸோ திங்க் மியூசிக்கு இந்த நேரத்தில் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய மறுகுருவம், அழகுருவம்,
மிஸ்டர் மோகன்ராஜன், அவர் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. பாருங்க, அவர் வெள்ளை, நான் கருப்பு, 2 போல்ஸ். ஸோ இதே போல நம்ம 2 போல்ஸாக இருந்து எப்பவும் போல நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர். எனக்கு பாட்டு பண்ணணும்னு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நான் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். பாட்டே வராது, என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியாது, உட்காந்து தான் எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஒரு இன்டர்வியூ காலையில் போகும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி தங்கிலீஷ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ. இப்போ அனுராக் கஷ்யப் சொன்னாராம் இது ஒரு இன்டர்வியூவில் வந்து, இந்த மாதிரி அதே மொழிகள் இல்லாமல் ரொம்ப இப்போ சவுத் மியூசிக்கில் ரொம்ப இங்கிலீஷோடைய ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதான் கேட்டார் இன்டர்வியூவர். நான் சொன்னேன், ஆக்சுவலாக அவர் மோகன்ராஜன் பாட்டெலாம் இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் தங்கிலீஷ்லையும் எழுதுவார், நம்ம அழகான தமிழ்லையும் எழுதுவார். ஸோ கண்டிப்பாக அதுக்கான விதையை நீங்கள் போடுறீங்க தலைவா. நீங்கள் எப்பவும் போல் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பல வெற்றிகளை நம்ம சேர்ந்து தொடரணும்னு நினைக்கிறேன். அபி, என்ன சொல்கிறது அபியை பற்றி, இனிமேல் பிடிக்கவே முடியாது அபியை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட் படம் கொடுத்துடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணுறது, அதுவும் இந்த வயசில் வந்து எக்ஸப்ஷனல் அபி. நீ ஜெயிச்சிட்ட. ஸோ இனிமே மடியில் கவனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஸோ இன்னும் மேலே மேலே வெற்றி பெற வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹாவ் சிம்ரன் மேம் இங்கே இந்த இடத்துல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன், அந்த கேரக்டருடைய வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்தில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட், சிம்ரன் மேம் அந்த ரோலில் பண்ணுறாங்க அப்படின்னோடனே எனக்கு நான் ஒரு ஃபேனாக வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பட் அவங்க அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜிட்டிமசி, அந்த என்ன சொல்ல, ஆல்ரெடி கணத்தில் முத்தமிட்டாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம அன்னைக்கு கூட பேசணும் ஃபோனில். திரும்ப அந்த பொண்ணு கிடச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாமல் திட்ட ஆரம்பிச்சிடும், நான் என்ன குறை வச்சிருக்கேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த சீனை இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணால் என்ன ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த படத்தில் இருக்கும்ன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி மேம். ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து அவங்களுக்கு மியூசிக் போடுறதுனா ஐ நெவர் தாட் தட் ஐ மேக் மியூசிக் ஃபார் யூ. ஐ கன்சிடர் இட் அன் ஆனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சசி சார் நீங்கள் இப்போ ஒரு அண்ணன் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் நான் என்னோட அண்ணனை பற்றி ரொம்ப பெருமையாக பேச முடியாது. இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும் போது நிறைய பேசும்பொழுது ஒரு விஷயத்த நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம், அப்பா அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கு, எவ்வளோ கஷ்டன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது. ஆக்சுவலாக சினிமாவில் ஜெயிக்கிறது கூட ஓகே, உங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அவர் இருந்தார், அப்புறம் காணுமாங்க. சினிமாவில் நிலைச்சு நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பெரிய ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியட்ல இருந்திருக்காங்க, சில பீரியட்ல இல்லை, திடீர்னு ஒரே வருஷத்துல காணாம போயிட்டாங்க, இப்பெல்லாம் சொல்றாங்க. ஆனால் ஒரு சினிமாவில் எல்லாத்தையும் நிலைச்சு நிற்கிறதுக்கு ஒன்று மட்டும்தான் போதும், குணம். நல்ல குணம், நல்ல மனசு, டேலண்ட்டை தாண்டி. அதெல்லாம் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்போது. அவரோட சின்ன அக்கறையில் சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மற்றவங்க கிட்ட ஏதாவது பேசும்போது கூட அவர் நம்ம ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா நம்மளை வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவார். அதனாலதான் அந்த கேரக்டர் நின்னுது. அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில பேசுற டைலாக் அவருக்கு தான் பொருத்தமான டைலாக். ஒண்ணு பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க, இல்ல பவருக்காக வருவாங்க. அவர்கிட்ட ரெண்டுமே இருக்கு போதிய அளவு. ஆனா அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சசி சார், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு ட்ரீம் கொலாப். நான் முதல்ல ஏதாவது பண்ணால் அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த மேலே தான் நிற்கிறோம். வெற்றி, ரொம்ப நன்றி சார். அண்ட் அவர் பக்ஸ் ஐயா, நாங்கள் அப்பப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டுடியோவில் டப்பிங் வருவார். ஏதோ டாபிக்ஸ்லாம் பேசுவோம், ஆனால் ஒர்க்கை பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை. அவரோட பயங்கர ஃபேன் நான். எல்லா படத்துலையுமே நான் ரொம்ப ரசித்து அவரோட ஒர்க் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த படத்தில் இருந்ததுக்கு. உங்களுக்கு இன்ட்ரோ மியூசிக்லாம் போட்டிருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ சந்தோஷம். அண்ட் அவங்க சிரிப்பாலே எல்லாரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சீக்வன்ஸில். ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் மியூசிக் பண்ணுறது பயங்கர என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்துல யோகி பாபு சாரும் நீங்களும் பண்ண அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப எவ்ரி டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம். பொதுவாக வந்து மியூசிக் முடியும் போது நமக்கு படம் சேச்சுரேட் ஆகிடும். ஆனால் இது வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தியேட்டரில் ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வரும்போது அப்படியே மாமா மின்னல் அந்த மாதிரி இருக்கு. எல்லாருமே ரொம்ப அரங்கமே அதிருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம்
அந்த குட்டி ஆட்டம்பாம் கமலேஷ் ரொம்ப ரொம்ப பெரியலாம் வருவான் அந்த பையன். அவன் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான், ஆனால் ரொம்ப விவரமான ஆளாக தான் இருக்கான். எல்லாம் அவனுக்கு புரியுது, ஆனால் அவன் குழந்தைன்ற அந்த ஒரு இதையும் மெயின்டைன் பண்ணுறான். ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். நான் ஐ திங்க் காட் வில் பிளஸ் ஹிம் வித் கிரேட் 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 திங்ஸ் இன் லைஃப். அண்ட் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் இனிமேல் வரும். $1 million எம்ஆர்பிலேருந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும். என்னோட கருத்து என்னன்னா, இப்போ கதை இருக்கிற படம் தான் சின்ன படம், கதையே இல்லாமல் கேளிக்கையாக மட்டுமே இருக்கிறது பெரிய படம்ன்ற நிலைமை மாறி சின்ன கதைகள் பெரிய கதைகளாக மாறி பெரிய கதைகள் பெரிய படங்களாக மாறணும். அது மூலமாக எல்லாருமே அந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரமா இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டார்டமை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வைக்கும் இந்த $1 million பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்றத வந்து என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். நாங்களும் இதே மாதிரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் எங்களுடைய முழு என்ன சொல்கிறது உண்மைத்தன்மையோட நம்ம எல்லா படைப்பையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். முதல்ல நான் என்னோட டீம் எல்லாருக்குமே ஈவெண்ட் படத்தோட ப்ரீலீஸ் ஈவெண்ட்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நான் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கப்புறமே சொல்லியிருந்தேன், அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. உங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து அவ்வளோ பேர் நம்பிக்கையாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி உள்ளே போனாங்க. அண்ட் இந்த படம் வந்து நாங்கள் எல்லாருமே இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆகும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் டிக்கெட் கிடைக்கல நிஜமாவே. எனக்கு அது வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் எல்லா இடத்துக்குமே போனோம். அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். நைட்டு 12 மணிக்கெலாம் குடும்பமாக வராங்க. ஒரு 20 பேர் 30 பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றியை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோட ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இதுக்கு வந்து எங்களோட பட்ஜெட் கன்சர்ன்ஸ் இருந்தாலுமே அதை வந்து இது வந்து ப்ரொமோஷன்ஸ் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்தணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சசி சார், நான் வந்து சசி சாருக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், சார் உங்களுக்கு தெரியுமா சார் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்குது. நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். அப்புறம் சிம்ரன் மேம், நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை நினச்சி. நான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும், என்னோட ஸ்கூல்ஸ் ஆனுவல் டேக்கு நீங்கள் வந்ததுலேருந்து இன்னைக்கு நான் அவங்க கூட பழகிறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் ஷான் சார், நான் சொல்லியிருக்கேன் என்னோட பாதி தான் நீங்கன்னு. எனக்கு வந்து நான் என்ன நெகட்டிவாக உள்ள ஒரு மாதிரி பேடான ஒரு தாட்ஸ் உள்ளே போனாலுமே என்னை அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஓகே சூப்பர் அபி இந்த பாசிட்டிவிட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவீங்க. தேங்க்யூ சார். அண்ட் மோகனா, தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் படம் நீங்கள் வந்து ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அதுக்கப்புறமேட்டு என்னோட மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட டிஓபி ஃபாக்ஸி, அதுக்கப்புறம் எடிட்டர் நான் பரத், அதுக்கப்புறமேட்டு என்னோட ஆர்ட் டைரக்டர் ராஜ், அதுக்கப்புறம் காஸ்டியூம் நவா அண்ட் போஸ்டர் டிசைனிங் சரத்னா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அப்புறம் படத்தில் நடித்த மிச்சம் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அடுத்ததா யோகி பாபு சார், MS பாஸ்கர் சார், ரமேஷ் லக்கண்ணா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பக் சார் இருக்காரு, பக் சார், யோகலட்சுமி, மிதுன், கமலேஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பதட்டத்தில் எல்லாரும் பேரும் மறக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பா எடுத்துக்க வேணாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சும்மாவே பேச மாட்டேன், இப்போ வர பேச சொல்லிடுறாங்க. ஓகே, கேக்குதா? ஐயோ, ஓகே. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ அபி, தேங்க்யூ சசி சார், தேங்க்யூ சிம்ரன் மேம், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். வேற எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். தேங்க்யூ மட்டும்தான். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ. அவ்வளோதான். பாய். தேங்க்யூ யோகலட்சுமி. ஸோ
ப்ரொடக்ஷன் பற்றி இது ஆக்சுவலி டூரிஸ்ட் ஃபேமிலியோட 3வது ஈவெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இங்கே ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச் பண்ணோம், அப்புறம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், இப்போ சக்ஸஸ் மீட்டு. ஒவ்வொரு தடவையும் வந்து பேசும்போது நான் 3 ஈவெண்ட்டை நான் ஹோஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ படத்தை பற்றியும் ப்ரொடியூசர்ஸ் பற்றி பேசும்போது இது அவங்களுக்கு 3வது படம், கண்டிப்பாக ஹேட்ரிக் ஆகணும் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ நடந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ குட் நைட் லவ்வர் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸாக வந்து கொடுத்துருக்காங்க மிஸ்டர் யுவராஜ் கணேசன் அண்ட் மிஸ்டர் மகேஷ்ராஜ் பஸ்லியான். ஸோ ப்ராமிசிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்ணுறதை தாண்டி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் மோஸ்ட் ப்ராமிசிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸாக $1 மில்லியன் ஸ்டுடியோஸும் எம்ஆர்பி நெட் மட்டும் இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ப்ரொடியூசர் மகேஷ்ராஜ் பஸ்லியான் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறது. இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு. நீங்கள் நிறைய தேங்க்ஸ் இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் ஹார்ட் சொல்கிறேன், நான் ரொம்ப 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 நன்றி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு. அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் அண்ட் ஓவரால் எல்லாரோட அந்த சினிமா லவ்வர்ஸ் அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவங்க வந்து என்றைக்குமே ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து விட்டு கொடுத்ததாகவே இல்லை. அது வந்து திரும்ப திரும்ப அதாவது அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. எவ்ரி சிங்கிள் டைம் ஒரு நல்ல படம் வரும்போது அது அந்த சக்ஸஸை வந்து அவங்க அந்த டீமுக்கும் சரி அந்த படத்துக்கும் சரி கரெக்டான அங்கீகாரத்தை வந்து என்றைக்குமே தவற விட்டதில்லை. ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அண்ட் அபி அந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அபியோனோட சக்ஸஸை நான் பார்க்கும்போது. இட்ஸ் வெரி ஹாப்பி. நிஜமா ஒரு தம்பி ஜெயிச்சா எப்படி இருக்கணும் அந்த சந்தோஷம் எனக்கு நிஜமாவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் கதை சொல்லும்போது ஐ தாட் இந்த படம் வந்து டெஃபினட்டா ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத வந்து நான் யுவராஜ் கிட்ட நான் சொன்னேன், எங்களுக்கு பிளாக் பஸ்டர் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. அது இவ்வளோ பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டரா ப்ரெஸ் மக்கள் மீடியா எல்லாரும் சேர்ந்து பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இட்ஸ் சச் அ பிக் ஹிட் ஃபார் அஸ். ரொம்ப சந்தோஷம் அது. ரெண்டாவது சசிகுமார் சாரை வந்து ஃபர்ஸ்டா வந்து அவரோட தம்பி வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அப்படிதான் எனக்கு சசிகுமார் சாரை வந்து ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ சசிகுமார் சார் வந்து ஒரு ஷூட்ல இருந்துட்டு இருந்தாரு. ஸோ ஒரு வாட்டி போய் பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கூட நான் கிளம்பி போனேன். அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபு அவங்க குட்டி பையன், அப்போ ரொம்ப குட்டி பையனாக இருந்தார், அவரெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு சசிகுமார் சாரை வச்சு ஒரு படம் அவர் எங்க பேனர்ல வந்து பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. சசிகுமார் சார் வந்து எப்படி சொல்லணும்னா செட்ல வந்து அபிக்கு வந்து ரியல் அப்பா ஒருத்தர்னா ரியல் அப்பா வந்து சசிகுமார் சார் தான். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவனுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ சசிகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க வந்து ஒரு அப்பா ஃபிகர் எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் அப்பா ஃபிகர்னா ஃபிகர் இல்லை சார், அப்பா அந்த மாதிரி ஒன்று. அண்ட் சிம்ரன் மேம், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் சிம்ரன் மேம். இங்கே வேற என்ன சொல்றோம்? ஓ அப்படியா. ஸோ சிம்ரன் மேம் வந்து நான் வந்து சிம்ரன் மேம்க்கு மிகப்பெரிய ஃபேன் நான். இல்லை ரொம்ப பெரிய ஃபேன் நான் அவங்களுக்கு. ஸோ நான் வந்து மேம் கிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக மேம் வந்து எங்கள் நாகர்கோவிலுக்கு வந்திருந்தாங்க. கிச்சா வயசு 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக. அப்போ மேம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் லஞ்ச் பீரியட்லேருந்து கிளாஸ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் மேமை பார்க்குறதுக்கு. அப்போ கேரவன் எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் ரஜினி சாரை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுவாரோ அந்த மாதிரி அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம், எங்கள் மேமை பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கிளாஸில் வந்து ஒரு எல்லோ கலர் சாரீ போட்டு மேம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜன்னல் ஓரமாக அப்படி பார்த்தோன்னா அந்த ஃபீல்டு இருக்கும், ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் திடீர்னு ஒருத்தனால தள்ள அங்கே யாரும் நிற்கிறா அப்படி அப்படின்ட்டாங்க. சரி ஒப்பிடுன்னு ஓடி சிம்ரன் மேம் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு செவன்த் பீரியட்ல வந்து போய் உட்காந்து நான் சிம்ரன் மேம் பார்த்துட்டேன்னு சொல்லி சும்மா கதை விட்டேன். பார்த்தேன் ஆக்சுவலி நிஜமா. அப்புறமா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் காமிச்சேன். ஆனால் நான் வாங்கலை, சும்மா போய் சொன்னேன் பசங்கள்கிட்ட, டே காட்டு சிம்ரன் மேம் ஆட்டோகிராஃப் காட்டுக்கு அப்படின்னாங்க. அது வர்ற வழியில பறந்துடுச்சுடா அப்படின்னு சின்ன வயசுல அப்படி போய் சொல்லி பார்த்த ஒரு மேம் தான் அவங்க. நான்
அவங்க இந்த படத்தில் எங்களுக்கு வந்து நின்று நடிச்சு கொடுத்து இப்போ எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எங்ககிட்ட எல்லாரும் பழகுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து இன்னும் என்னென்ன எனக்கு வச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஷான் ரோல்டன் ஐயா ரொம்ப ரொம்ப ஒரு 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 புனிதமான ஒரு ஒரு நபர் மாதிரி, ஒரு பியூர் ஹார்ட் அந்த ஆள். ஸோ மியூசிக் எல்லாம் போட்டு முடிச்சு நான் கேட்டேன் நிறைய வாட்டி, பாட்டெல்லாம் கேட்கும்போது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எமோஷன் பாட்டாக வந்து படத்தில் நிறைய ஒர்க் ஆகிருக்கும், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு 2 days பிஃபோர் வந்து நான் மிக்சிங் இதுக்கு நான் போயிருந்தேன். நான் போனதே கிடையாது, நான் போயிருந்தேன். அப்போ போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு சொன்னார், ஐயா இந்த இடத்துல இது இந்த மியூசிக் உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணார். எனக்கு அது வந்து பிரமிப்பாக இருந்தது, என்ன டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டார் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. தேங்க்ஸ் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படம் முடியும் போது இந்த ரோலிங் கார்டு போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவர் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார், இந்த படம் வந்து டோட்டலி ஒரு பாசிட்டிவ் படம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ரோலிங் கார்டு போடும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பாங்க, அந்த ஒரு நாதஸ்வரம் மியூசிக் மாதிரி வச்சு மக்கள் வெளியே போகும்போதும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு இதை வச்சிருக்கேன், கவனிச்சிங்களா இதை அப்படின்னு கேட்டார். நான் அப்போ என் மைண்டில் யோசிச்சது வந்து ஜீனியஸ் இந்த ஆள். ஸோ ஒரு பாசிட்டிவான படத்துக்கு இதுக்கு மேலே ஒரு ஒரு விஷயத்த வந்து, அதாவது ரோலிங் கார்டு, அது படத்தில் படம் முடிஞ்சிடுச்சு, ரோலிங் கார்டில் வந்து இப்படி ஒரு விஷயத்த மக்கள் இறங்கி போகும்போது அந்த நாதஸ்வரத்தோட மியூசிக்கோட போகும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மக்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஜீனியஸ் ஜீனியஸ். அது விளையாட்டு விஷயமே இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன்ராஜ் சார் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நல்ல நல்ல லிரிக் எங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி வரைக்கும் எங்களுக்குன்னு தனியாக ஒரு இதாக ஒதுக்கி வச்சிருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம எடிட்டர் பரத்தும் அதே மாதிரி தான். இப்போ எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனின்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ஐடியாஸ் கிரியேட் பண்ணி அவர் 3 படத்துக்கும் நல்லதாக கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ தேங்க் எவ்ரி டீம், என்னோட மொத்த டீமுக்காக, ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட், இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம குட் நைட் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ குட் நைட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்றுக்கு நாங்கள் குட் நைட்டோட செகண்ட் இயர் மே 12 2023 வந்து குட் நைட் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுது. ஸோ 2 வருஷம் கழிச்சு அடுத்து ஒரு குட் நைட் எந்த அளவுக்கு சக்ஸஸோ அதை விட ஒரு 10 மடங்கு சக்ஸஸ் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குது. அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் அபி, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி இந்த ஒரு படம் கொடுத்ததுக்காக. ஸோ குட் நைட்டுங்கிற ஒரு படத்துக்காக $1 million ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து யுவராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. ஸோ அதுக்கு பக்க துணையா இருந்து அந்த டைம்ல எனக்கு படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, தவிர்த்து அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னெல்லாம் எனக்கு ஐடியா தெரியல. ஸோ அதுக்கப்புறமா $1 million ஸ்டுடியோஸ்க்கு என்னென்ன நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்னு ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்த படங்கள் தான் குட் நைட், லவ்வர் அண்ட் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி. நம்ம திங் மியூசிக் சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. டெஃபினட்டாக அந்த சப்போர்ட் வந்து என்றைக்குமே இருக்கும், அது மாறாது. ஸோ நான் வந்து குட் நைட் டைமில் நான் வந்து சொல்லியிருந்தேன், $1 million அண்ட் எம்ஆர்பி கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் டெஃபினட்டாக அது நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே டெஃபினெட்லி தொடரும். $1 million கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, டெஃபினட்டாக அந்த கண்டென்ட் வந்து நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வாட்டி நான் இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைனப்பாக நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் இதே சப்போர்ட், இதே விஷயங்கள் உங்கள் எல்லார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய 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 ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகேன் மீடியா அண்ட் மக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட டீம், எங்களோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஒருத்தருக்காக நன்றி சொன்னால் அந்த ஸ்டேஜ் பத்தாது. ஏன்னா என்னை நம்பி நிறைய பேர் எல்லா டைம்லையும் எனக்கு உதவி இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதாவது ஸ்டேஜில் யாருக்கு நன்றி சொல்ல நான் மொத்தமாக சொல்லிக்கிறேன். என்னென்னா, அதாவது குட் நைட் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில் சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன படம் வெற்றி பெறும் போதும் நிறைய புது இயக்குநர்கள் வருவாங்க, புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஏன்னா கதையை மட்டுமே மையப்படுத்தி பண்ணுற படங்கள் வரும்போதும்
கதையை மட்டும் மையப்படுத்தி வர படங்கள் வரும்போதும் அது ஜெயிக்கும் போதும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும். நிறைய புது இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ வர்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவா இருக்கும், ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா, இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருவாங்களான்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமாக நினச்சி அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிரசன்ட் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறது வந்து இங்கே பெரிய முக்கியம். ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ணுற படங்கள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்கின்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா போன வருஷம் லப்பர் பந்தோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி பண்ணும்போதும் நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நாங்கள் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது, நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை. ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸை நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல. ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸும் வரும், மக்கள்கிட்டையும் பெருசாக போய் சேரும். அது இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றது வந்து நினைக்கும் போதும் அது நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடுத்து வர சிறிய படங்களாக இருக்கட்டும், அடுத்து கதையை நம்பி தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை நாங்கள் என்டையராக இந்தியா ஃபுல்லாக நாங்களாக ஓனாக தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் இந்த படத்தை ஓனாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கண்டென்ட்டை நாங்கள் நம்பணும். ஸோ நம்பினதுக்கான விஷயங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை பார்க்க முடியுது. ஸோ கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஏரியாலையும் இந்த படம் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாருமே சொன்னாங்க டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது டே 1 வந்து என்ன கலெக்ஷன் பண்ணிச்சோ நேற்று வந்து 12வது நாள் அதை விட அதிகமான நம்பர் தான் பண்ணியிருக்கு. ஒரு நாள் கூட குறையவே இல்லை. ஏன்னா மக்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஏன்னா ஒரு கதையை சார்ந்த படங்களை தயாரிக்கும் போதும் அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கணுன்றது வந்து அகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இந்த நம்பிக்கை வந்து நாங்களும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோன்றது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் தனியாக வந்து பேச ஆரம்பித்தா எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜில் இன்னும் ரொம்ப ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டூரிசம் டே உங்களோட ஃபேமிலியை நினச்சி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி.